அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்னையா அபிஷேகம் பண்ணப்பட்டவன் நீ? சரிண்ணா, நியாயம்தான். என்னையா நீலாம் அபிஷேகம் பண்ணப்பட்டவன்? மனைவி இருக்கும் போதே இன்னொருத்தவங்கள லிவிங் ரிலேஷன்ஷிப் லெவலுக்கு போறீங்களே, என்னையா அபிஷேகம் பண்ணப்பட்டவன் நீ அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுதுண்ணே. ஓகே, ஆனா இங்க இன்னொருத்தர் அதே தான் பேசுறாரு பாருங்களேன். அன்ஆயிட்டடுங்கிற வார்த்தை உன் வாயிலிருந்து வரக்கூடாது. எப்படி வரலாம்? இவ்வளோ கேட்குற நீங்க எந்த அளவுக்கு தகுதியானவர் இவரை கேட்கறதுக்கு? சொல்லுங்க பார்க்கலாம். வீடியோ எடுக்கான் இவனே, சை ஒட்டு துணி இல்லாம. பா, ஸ்கிரிப்டடா? எப்படி இமோஷனல், இந்த இமோஷனில் பேசிட்டு அடுத்து அவரை பற்றி பேசின எல்லாரையும் அடக்கி ஒடுக்க நினைக்க எந்த மானமுள்ள மனுஷன் இல்லை மனசாட்சி உள்ள மனுஷனால முடியாதே பாஸ். வேதத்திற்கு எதிரான கிறிஸ்தவர்களை வறுத்து எடுக்க போறோம் வாங்க. ஜான் ஜெபராஜ் மனம் திருமணம் அப்படிங்கறதுக்காக எல்லாரும் பிரேயர் பண்ணிக்கங்க. என்ன சொல்றது, முந்தானத்து ஜான் ஜெபராஜ் அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காங்க. இன்னும் அவரை பின்பற்றவங்களை கெடுக்கிற மாதிரியே பேசிட்டு இருக்காப்ல, தற்குறி மாதிரி பேசுறாப்ல. தற்குறி? சரி, அவர் மனம் திரும்பணும் ஜெபம் பண்ணும், ஓகே. இன்னும் அவர் மக்களை கெடுக்கிற மாதிரியே நடந்துக்கிட்டு இருக்காரு, ஓகே. தற்குறி மாதிரி நடந்துட்டு இருக்காரு, ஓகே. எங்களுக்கு ஒரு கேள்வி இருக்குண்ணே. இங்கே ஒருத்தர் இருக்காரு, அவரு நீங்கள் சொன்ன இந்த லிஸ்ட்லலாம் வருவாரான்னு பாருங்க. கிறிஸ்துவத்துக்கும் அமாவாசை பிரேயருக்கும் என்ன சம்பந்தம்? அமாவாசைக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை. இது என்ன நாள்னா ரொம்ப மோசமான உபத்திரமான நாள். இந்த நாள், இந்த நாட்களில் மாந்திரிக சூனியங்கள்லாம் ஈஸியாக செய்வாங்க. மற்ற 24 டேஸும் வந்து மந்திரவாதி மாந்திரிகம் செய்ய மாட்டான். அந்த பிசாசுக்கு எப்போ வல்லமையை கொடுப்பானா, இந்த அமாவாசை நாட்களுக்கு முன்னாடி இருக்க அந்த ஒரு வாரம் அது ரொம்ப பலவீனப்பட்டு இருக்கும். அந்த டைம் அவன் என்ன கட்டளை கொடுக்குறானோ அதை செய்யும். ஹல்லேலூயா. இப்போ இந்த நபர் மனம் திரும்பணுமா வேண்டாமாண்ணே? இந்த நபருக்கும் ஜான் ஜெபராஜுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கானே? வேத சட்டத்தின்படி 2 பேருமே இல்லீகல் அஃபேர் தானே, இல்லையா? சரி, நீங்கள் சொன்ன தற்குறி லிஸ்ட்டுக்கு வருவோம். அமாவாசைக்கு ஒரு வாரம் முன்னாடி பிசாசு எல்லாம் வீக்காக இருக்கும், அப்போது மந்திரவாதிங்க சொல்கிறதெல்லாம் கேட்கும், வலுவல் இந்த மாதிரிலாம் சொல்லுது. இது தற்குறி லிஸ்ட்டில் வராதானே? வராதா? 10 நிமிஷம் பேசி வச்சிருக்காப்ல ஜான் ஜெபராஜ் அவர்கள். அன்ஆயிட்டட் திரும்பி அதே தான். அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்னையா அபிஷேகம் பண்ணப்பட்டவன் நீ? சரிண்ணா, நியாயம்தான். என்னையா நீலாம் அபிஷேகம் பண்ணப்பட்டவன்? மனைவி இருக்கும் போதே இன்னொருத்தவங்கள லிவிங் ரிலேஷன்ஷிப் லெவலுக்கு போகிறீங்களே, என்னையா அபிஷேகம் பண்ணப்பட்டவன் நீ அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுதுண்ணே. ஓகே, ஆனால் இங்கே இன்னொருத்தர் அதே தான் பேசுகிறாரு பாருங்களேன். கிறிஸ்துவத்துக்கும் அமாவாசை பிரேயருக்கும் என்ன சம்பந்தம்? அமாவாசை நாட்களுக்கு யார் கேட்பான்னா இன்னொரு ஊழியக்கார். ஏன்னா அவங்களுக்கு பேய் ஓட்ட தெரியாது, ஒரு வரங்கள் இருக்காது. இப்போ இவர் என்ன சொல்கிறாரு? இவருக்கு பேய் ஓட்ட தெரியும், நிறைய வரங்கள் இருக்குது, இதை தானே சொல்கிறாரு. அப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா, ஏன்னா இந்த பாரபட்சம்? ஜான் ஜெபராஜ்னா போட்டு மிதின்னு மிதிக்கணும், சார்லஸ் ரோனா ஏன்னா பொண்டாட்டியும் பிள்ளையும் விட்டுட்டு நிற்க? அபிஷேகம் பண்ணப்பட்டவன் எவனாவது கட்டின மனைவியை விடுவானா? விட்டுட்டு லவ்வர் காதலி கூட இருக்க. சரிண்ணே, அப்போ நீங்கள் இதையும் கேட்கணும்லண்ணே. பொண்டாட்டியை விட்டுட்டு சபைக்கு வந்தவங்களோட எவனாவது பண்ணுவானா? வரம் பெற்றவன் சொல்கிறியே, இது நியாயமா? பண்ணுவியா அப்படின்னு கேட்கணும்ல. கேட்டார், ஒரு காலத்தில் கேட்டார், பின்பு ஏதோ நடந்தது, இப்படி ஆயிட்டார். அது மட்டும் இல்லை, அதை கேட்குறவங்களெல்லாம் சப்ரஸ் பண்ணுறதுக்கு டாக் டீம் பார்ட்னர்ஷிப் மாதிரி ஆளாளுக்கு சேர்ந்துக்கிட்டு எல்லாரையும் ஒடுக்க பார்த்தார். இல்லைன்னு மட்டும் சொல்லுவேன், வரிசையாக ப்ரூவ் பண்ணுவேன். சரி, முன்னொரு காலத்தில் பேசினார். இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு எப்படி தோணும்? இவர் பேசுனதே காம்ப்ரமைஸ் பேசுறதுக்கு தான் அப்படின்னு தோணுமா இல்லையா? ஏன்னா மிரட்டல் உருட்டலுக்கு அவங்க அடிபணிஞ்சு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால், அவங்கள வச்சு யாரெல்லாம் போட்டாங்களோ எல்லாரையும் சப்ரஸ் பண்ண நினைக்கக்கூடாதுல்ல? நினைக்கலையா? சரி, முன்னொரு காலத்தில் என்ன பேசினாருன்னு பாருங்க. கிறிஸ்தவத்தில் ஊழியத்தில் உள்ள ஒரு பாஸ்டர்
அவர் பெயர் வந்து ரெவரண்ட் சார்லஸ் ஆர்ஓ ரோனா ரோமியோவான்னு தெரியல, பக்கத்துல வருது பாருங்க. இவர் ஒரு பெண்ணுடன், அதாவது தன் சக ஊழியருடன் தான் நடத்துற சபையில என்ன சொல்றது, ஊழியம் செய்யற ஒரு பெண்ணை பலாத்காரம் செய்துள்ளார். அண்ணா ஒரு சின்ன திருத்தம், அவர் பலாத்காரம்லாம் செஞ்சாரான்னு தெரிலண்ணே. 2 பேரும் மியூச்சுவலாக இருந்த மாதிரி தான் தெரிஞ்சுது, தெரில பலாத்காரம் பண்ணாரான்லாம். சரி, மேபி நீங்கள் ஒரு ஃப்ளோவில் சொல்லியிருக்கலாம். ஆனால் விஷயம் என்ன, இதுக்கும் ஜான் ஜெபராஜோடைய இஷ்யூக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? இல்லையே. அப்போ ஏன் இந்த பாரபட்சம்? ஜான் ஜெபராஜ் நான் மட்டும் மிதின்னு மிதிக்கணும்? ஏன்? நீங்கள் சொன்னதெல்லாம் நினைவு வருதுண்ணே. ஜான் ஜெபராஜை பற்றி யாராவது தப்பாக பேசுனா 50,000 1,00,000 வரும் அப்படின்னு. ஆரோவை பற்றி பேசுனா ஒன்றும் வராதோ? பேசாமல் இருந்தால் வருமோ தெரில எனக்கு. ஆனால் இந்த நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது மேட்ச் ஆகுதுல்ல. என்னையா அனாயிட்டடு, ஏசப்பா பேரை நீ இன்னும் அசிங்கப்படுத்திட்டு இருக்க. அனாயிட்டடுங்கிற வார்த்தை உன் வாயிலிருந்து வரக்கூடாது. எப்படி வரலாம்? இவ்வளோ கேட்குற நீங்கள் எந்த அளவுக்கு தகுதியானவர் இவரை கேட்குறதுக்கு? சொல்லுங்கள் பார்க்கலாம். சார்லஸ் ஆரோவை நீங்கள் பேசாத பேச்சா? அதுக்கப்புறம் சார்லஸ் ஆரோவை பேசினவங்களெல்லாம் நீங்கள் ஒடுக்காத ஒடுக்கமா? ஆனால் ஜான் ஜெபராஜ்னா வாய்க்கு வந்தபடி என்ன வேணால் பேசிடலாம்ல. பைபிள்லே பழைய ஏற்பாடு காலத்தில் 7 இடத்துல அம்மா வாசினும் 3 இடத்துல அம்மா வாசினும் இருக்கு. இதுல ஃபெல்லிங்கில் கொஞ்சம் சேஞ்சஸில் இருக்கு. மொத்தத்தில் இந்த நாள் சாத்தானுக்கு கொடுக்கப்பட்ட நாள். இந்த நாளில் நம்ம ஜெபிச்சு கட்டி ஜெபிக்கிறோன்னா இதுலேருந்து ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. எதுக்கு அல்லேலூயா? ஃபெல்லிங்கு. பைபிளில் 4 இடத்துல அந்த வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாமல் அந்த நாளில் அதுக்கு வல்லமை கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் அது என்ன அர்த்தம்? ஏமாத்து வேலை தானே, இல்லையா? இதில் இருந்தெல்லாம் அவர் மனம் திரும்பவே வேண்டாம். அதை பற்றிலாம் நம்ம கேபா அண்ணனுக்கு கவலையே இருக்காது. ஏன் தெரிலப்பா, நீங்களே கமெண்ட் பண்ணுங்க, ஊருக்கே தெரியும். ஆனால் ஜான் ஜெபராஜ் அண்ணன் மனம் திரும்பணும். ஏன்னா அவர் மக்களை வழி நடத்துகிறார் தப்பா. இதுக்கு பேர் என்னது எனக்கு தெரில. இதுக்கு பேர் என்னது? மக்களை நல்லொழுக்கமாக வழி நடத்துகிறாரா? அமாவாசையில் பவர் கொடுக்கப்பட்டிருக்கும், ஒரு வாரத்துக்கு முன்னாடி பவர் பிடுங்கியிருக்கும். இதெல்லாம் என்னது? 2 ஒன்று தான் பாஸ். உங்கள் சரீரங்களை ஜீவபலியாக முழுவதுமாக ஒப்பு கொடுப்பது புத்தியுள்ள ஆராதனை. அதை கெடுத்து உங்கள் சரீரத்தை கொல்லுகிறவருக்கே பயப்படுங்கள்னு சொன்னதை மழுங்கடிச்சு எப்படின்னா வேணால் பேசிக்கலாம், மக்கள் ஏமாந்துருவாங்க, நம்ம கூட்டம் சேரும், காணிக்க வரும், இதுதான் மேட்ரு. அதுக்கு நான் அமாவாசை இழுக்கலாம், பிசாசை இழுக்கலாம், அதுக்கு வல்லமை குறைஞ்சிரும்னு சொல்லலாம், மாந்திரிகத்தை இழுக்கலாம், எல்லாத்தையும் இழுக்கலாம். அப்படியா? ஜான் ஜெபராஜ் அந்த வீடியோல பேசுறத பார்த்தா அவர் எந்த ஜென்மத்திலையும் திருந்த மாட்டார் அப்படிங்கறத தெரியுது. இதுக்கு பேர் தான் காலத்துக்கு முன்னாடியே தீர்ப்பே சொல்றது, எந்த ஜென்மத்திலையும் திருந்த மாட்டார். சரி, அப்ப இந்த நபர் அது எப்படி ஆசை காமிச்சு என்னத்தை பலாத்காரம் செய்தாருன்னு தெரியல. அப்படி அந்த பெண்ணு தான் வந்திருந்தாலும் இவர் அப்படி பண்ணியிருக்கலாமா? புத்திமதியில சொல்லியிருக்கணும். வீடியோ ரிலீஸ் ஆயிருக்குங்க. கேவலம். எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா? அதை தோண்டினா இன்னும் பல கதைகள் வருது. ஏற்கனவே அவர் இன்னொரு சக ஊழியர் கூட வேற தொடர்புல இருந்தாராம். பச்சையா வீடியோ. அந்த வீடியோவே இந்த பாஸ்டர் சார்லஸ் அவர் தான் எடுத்திருக்கு. அந்த வீடியோவே அவர் தான் எடுத்திருக்காரு. ஓகே, அப்போ அவர் திருந்திட்டாரா? ஜான் ஜெபராஜ் மனம் திரும்பல. ஓகே, அவர் மனம் திரும்பிட்டாரா? மனம் திரும்பலாம் என்ன தெரியுமா? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறனோ இறக்கம் பெறுவான். ஆனால் ஜான் ஜெபராஜும் என்ன சொல்லி மறைச்சாரு? அது ஏஐ. சார்லஸ் ரோவும் என்ன பண்ணாரு? அது ஏஐ. அப்புறம் அது 12 வருஷத்துக்கு முன்னாடி. இப்படிலாம் பொருளா விட்டாரா? இப்போது ஒரு நபர் பெண்கள் விஷயத்தில் ஒரு தவறு செஞ்சிட்டாரு, மாட்டிக்கிட்டார். மனம் திரும்பினா என்ன நடக்கணும்? ஆமாம், நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, நான் சபையை நடத்துகிறேன்னு சொல்லி நான் ஒரு பெரிய வரம் பெற்றவன்னு சொல்லிட்டு திரியறதுக்கு எனக்கு ஒரு துப்பும் கிடையாது, ஒரு தகுதியும் கிடையாது, என்னை மன்னிச்சிருங்க, நான் இனி இதிலேருந்து வெளியில் ஆண்டவரோட ஐக்கியமாகி நான் ஆண்டவரோட பிள்ளையாக வாழணும், அதனால் நான் இனி திருப்பி இதே மாதிரி நான் செய்கிறேன். இது ஊழியமே கிடையாது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா, ஒரு கூட்டம் மக்களை வர வச்சு அமாவாசை ஜபம், அந்த ஜபம், இந்த ஜபம், அமாவாசைக்கு வல்லமை, பிசாசு, இதெல்லாம் ஊழியம்னு சொல்லக்கூடாது. ஏன்னா கிறிஸ்தவர்களாகிய நாம் ஆண்டவருடைய வார்த்தையாக நம்பி கையில் வச்சுருக்கிற பைபிளில் இதுக்கு இடம் கிடையாது. இன்னும் மக்களை ஏமாத்துறதுக்கு என்ன வழி இருக்குது அதை தான் பார்த்துட்டு இருக்காரு. ஏதோ புண்ணியவாட்டை மாதிரி பேசுகிறாரு. அவர் எப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. ஜான் ஜெபராஜ் புண்ணியவாட்டை மாதிரி பேசுகிறாரு, எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு.
இந்த நபரும் புண்ணியவாட்ட மாதிரி தான் பேசுறாரு பாருங்க. நெருங்கி போகணும். ஹல்லேலூயா. நம்ம எவ்வளவு கத்திரத்துல க்ளோஸ் பண்ணணும், எதுக்கு நெருங்கி போகணும்? நம்முடைய நெருக்கம், நம்முடைய ஐக்கியம் நம் தேவனிடத்துல இருக்கணும். பார்த்தீங்களா, புண்ணியவாட்டன் தேவனிடத்தில் இருக்கணும், நம்ம நெருங்கி இருக்கணும், கர்த்தரிடத்தில் இருக்கணும். நான் வரம் பெற்றுவேன், நான் உங்களை வழி நடத்துகிறேன். ஆப்வியஸாக என்னது, புண்ணியவாட்ட மாதிரி தான். இவர் ஏதோ தியாகி மாதிரி பேசிட்டு இருக்காரு. உணருங்க, இயேசு கிறிஸ்து மேல உங்களுக்கு துளி கூட பயம் கிடையாது. உங்களை பின்பற்றவங்க எப்படி இருப்பாங்க? உங்களுக்கு துளி பயம் இருந்ததுன்னா சபைக்கு வரவங்களோட இப்படி மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்காங்களே, அது எவ்வளோ பெரிய விஷயம். இனிமே நடக்கக்கூடாதுன்னு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? எல்லாருக்கும் ஒரு அறிவுரையாக சொல்லியிருக்கணும். ஆனால் அதை செய்யலை. மாறாக செஞ்சவங்களெல்லாம் அடக்கி ஒடுக்க நினச்சிங்க. அது என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணீங்க. உங்களுக்கு தகுதி இருக்கா பாஸ் ஜான் ஜெபராஜை சொல்கிறதுக்கு? தற்கொலைன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்குதா? எனக்கு தெரியல பாஸ். இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான மட்டமான ஊழியராக இந்த ரெவரண்ட் சார்லஸ் ரோமியோ எதுக்குற ஊழியத்துக்கு வரீங்க நீங்களா? வெக்கமல்ல? வீடியோ எடுக்கான் இவனே, சாய் ஒட்டு துணி இல்லாம. பா, ஸ்கிரிப்டடா? எப்படி இமோஷனல், இந்த இமோஷனில் பேசிட்டு அடுத்து அவரை பற்றி பேசின எல்லாரையும் அடக்கி ஒடுக்க நினைக்க எந்த மானமுள்ள மனுஷன் இல்லை மனசாட்சி உள்ள மனுஷனால முடியாதே பாஸ். ஃபுல்லாக ஸ்கிரிப்டடா. ஜான் ஜெபராஜை குறை சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன பாஸ் ஒரு என்ன சொல்கிறது தகுதி? மனைவியையும் குழந்தையும் விட்டுட்டு காதலி கூட இருக்கிற நீங்க எப்படி நல்வழிப்படுத்துவீங்க மக்களை? திருந்த வேண்டியது ஜான் ஜெபராஜ் இல்ல, நாம தான். சரி, ஹாப்பி பர்த்டே ஜான் ஜெபராஜ், பாய் பாய் பாய். இதில் வேற ஹாப்பி பர்த்டே ஜான் ஜெபராஜ், பாய் பாய் பாயா. திருந்த வேண்டியது நாம தான். உங்களையும் சேர்த்து சொன்னது நல்லது தான் ப்ரோ. ஏன்னா நீங்கள் தான் திருந்தணும். ஒரு நபர் ஜான் ஜெபராஜ் உங்களுக்கு ஆகாதுன்னா அவரை போட்டு மிதின்னு மிதிக்கிறது. சார்லஸ் ரோ உங்களுக்கு ஆகும்னா அப்படியே கம்முன்னு. என்ன பாஸ் நியாயம் இது?